ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் டெய்லி மத்தியானம் வந்து சாதம் வச்சுட்டு அதை நைட்டு யூஸ் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் ஒரு வேளை மத்தியானம் சாப்பிட்ட வந்தாங்கன்னா வந்து அந்த நைட்டுக்குள்ளே சாதத்தை கொடுத்துட்டு ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணுவோம். இல்லாட்டா மேக்ஸிமம் ஆஃப்டர்நூனோ நைட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு தான். மார்னிங் மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து இந்த தோசை இட்லி அப்படி ஏதாவது போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வந்து மத்தியானம் வந்து இந்த எனக்கு சுகையில்லத்தினால வந்து நாங்கள் வந்து மத்தியானம் கஞ்சி வச்சுருந்தேன். இப்போ வந்து நைட்டு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கொண்டக்கடலை கிரேவி. அதில் வந்து என்கிட்ட இறுக்கி சாதம் வச்சு தான் பண்ண போகிறேன். அதில் வந்து என்கிட்ட வந்து இந்த கறிவேப்பிலையில் அப்புறம் வந்து மல்லி இலையில் எதுவுமே இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டக்கடலையே ஊற வச்சு குக்கரில் 7 விசில் வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் எடுத்து அதை என்ன பண்ணேன்னா வந்து நான் வந்து அதை வந்து வதக்கி விட்றேன். இங்கே பாருங்கள், கொண்டக்கடலை குக்கரில் வெந்துட்டே இருக்குது. இந்த வெங்காயம் வந்து வதங்கினதும் தேவையான மசாலா ஆட் பண்ணி கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சள்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒரு கொஞ்சம் பச்சை அவசரம் போகிறது தக்குன்னு வதக்கி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வதக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து கொஞ்சம் தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளி என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி தக்காளி அந்த மசாலாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணது வந்து தக்காளி மிக்ஸ் பண்ணதை நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் விட்டு என்ன பண்ணேன்னா வந்து அதை வந்து வேக வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி கொஞ்சம் நேரம் வேகட்டு இந்த வெந்துட்டே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்படி தான் இருக்கிறத வச்சு நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சமையல் பண்ணுவேன். தக்காளி வந்து வெந்ததை வந்து அதை வந்து ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொண்டக்கடலையை வந்து வெந்தாச்சு, அதையும் குக்கரில் வந்து விசில் போடுறதுக்கு அதையும் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் வெந்நி தண்ணி, உப்பு, கொஞ்சம் எண்ணெய் அப்படி போட்டு இந்த இடியப்ப மாவை விரசி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை வந்து சப்பாத்தி பதத்துக்கு வந்து அந்த இடியப்ப மாவை வந்து நான் வந்து பிசைஞ்சி இப்போ வந்து நான் வந்து இடியப்ப அச்சில் வச்சு இடியப்பத்தை வந்து இந்த பிழிஞ்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிழிஞ்சு எடுத்து வந்து இப்போ இட்லி கூட்டத்தில் வந்து நான் வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா வந்து நம்ம வந்து அந்த தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆற வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ கடுகு தொளிச்சு அதில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு வாட்டர் விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வாட்டர் விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்து அதில் போட்டு அது வந்து நல்லா கொதித்து வந்ததை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொண்டக்கடலையை வந்து பொடி பொடியாக நசுக்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஆட் பண்ணி அது வந்து கிரேவி பதத்துக்கு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி பதத்துக்கு வந்தது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இடியப்பமும் வந்து ரெடி ஆகியாச்சு, இந்த கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகியாச்சு. இது என்ன பண்ண போகிறேன் நான் வந்து இன்னும் இடியாப்பத்திற்கு காம்பினேஷன் நான் வந்து முட்டை ஆம்லேட்டு தான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ வந்து முட்டை ஆம்லேட்டு பண்ணி ஆச்சு. இன்னும் வந்து இடியாப்பம் அப்புறம் வந்து கொண்டக்கடலை கிரேவியும் முட்டை ஆம்லேட்டு வச்சு சாப்பிடும்போது வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.